நல்ல அறிவு தேர்ந்துட்டு அவர்கள் வந்து தன்னுடைய சக்திக்கு தகுந்தபடி காரியத்தை செய்ய விரும்புகிறார். எந்த ஒரு காரியத்திலும் தான் சக்தி என்ன முடியும், வாட் இஸ் அவர் லிமிட்டேஷன்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுன்னு செய்யணும். சும்மா ஏதோ என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஈடுபட முடியாது. நமக்கு என்ன சக்தி உண்டு அப்படின்னு பார்க்கணும். இப்போது யானையை போல் நம்மளால் அவ்வளோ சாப்பிட முடியுமா? முடியாது. நம்ம வயிறு எவ்வளவோ அவ்வளோதான். அதனால் அந்த லிமிட்டேஷன்ஸ் நல்லாவே புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதுதான் செய்ய முடியும். அதை புரிஞ்சு வைத்து கொண்டிருக்கின்றவன் அறிவாளி. அதே மாதிரி சிறுதுரும்பும் பற்குத்த உதவும்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி எந்த ஒரு தொழிலுமே இழிவு கிடையாது. எந்த ஒரு காரியத்தையும் அழகாக இழிவில்லாத காரியத்தை செய்வான். இது இழிவு என்று அதையும் அவமதிக்க மாட்டான். அதனால் அதை புரிஞ்சுக்கணும். இது வந்து மாட்டான் அப்படின்னு தள்ள மாட்டான். ஒவ்வொன்று இருக்குது. நாயினும் கடையேன்னாக்கா நாயின்னு அவ்வளோ மட்டமான ஒரு பிராணியா? இல்லை, அது ஒரு பிராணி, அதனுடைய தன்மையோடு இருக்கக்கூடிய பிராணி. பசு என்றால் பால் கறந்து எல்லோருக்கும் நல்லது கொடுத்துட்டுருக்கு, அது ஒரு பிராணி. ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் அது பிறந்து வளர்ந்து ஒரு காரியத்தை செஞ்சுன்னு போயின்னு இருக்கு. இதை புரிந்து வைத்து கொண்டிருக்கணும் அறிவாளி. அதில் போய் இல்லாத குற்றங்கள்லாம் சொல்லிட்டு எது பாரு எப்படி இருக்குது, அது பாரு எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டான். அது இயற்கையில் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுகிறான். அதே மாதிரி ஒரு அறிவாளிங்கிறவன் எப்படி இருப்பான்னா, பல காலம் பலரிடம் பல விஷயங்களை கேட்குறான். காதில் வாங்கி போட்டுகிட்டே இருப்போம். இடது காதில் வாங்கி வலது காதில் வாங்கி இடது காதில் விடுறதோ, இடது காதில் வாங்கி வலது காதில் விடுறதோ ஒன்றை கிடையாது. எல்லா விஷயம் அவங்க மனத்துக்குள்ளே போயின்னு இருக்கும். சுற்றி நடப்பவைகள் அனைத்தையும் பார்த்துட்டு இருப்பான், கேட்டுட்டு இருப்பான். கேட்குறது மாத்திரம் இல்லை, அது சீக்கிரமாக புரிஞ்சுன்றோம் என்ன நடக்குது அப்படின்னு. அந்த வெளியில் நடக்கின்ற சொற்களை எல்லாம் கேட்டு புரிந்து கொள்கிறான். பிற அறிவாளிகள் குருமார்கள் அவர்கள் சொல்லுகின்ற தத்துவங்களை சீக்கிரமாக புரிந்து கொள்கிறான் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அது மாத்திரம் இல்லை, விஷயத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதன்படி நடக்கிறான். நல்லபடியாக இருக்கா, நல்ல செய்திகள் காதில் விழுந்திருக்கா அப்படின்னு நினைப்போம். ஆசை இல்லைனால அவன் ஆசைக்கு அடிமைப்படுவதில்லை. ஆசை அவங்ககிட்ட அண்டாதுன்னு வச்சுக்கோ இருந்தால் கூட அப்படியே அவனுக்கு ஆசைகள் வந்ததென்றால் அதற்கு அடிமையாக மாட்டான். அப்புறம் அடுத்த விஷயத்தில் போய் ஈடுபட மாட்டான். தன்னை கேட்காத போது நானே உனக்கு சொல்கிறேன் ஒரு அட்வைஸு, அநாகூத பிரவிசதி அப்ருஷ்டோ பகுபாஷதே அவிஸ்வஸ்தோ விஸ்வஸ்தி மூடஜேதா நராதமாகனா. அதுமாரி யாரும் அழைக்காமல் போகாத, யாரும் எதுவும் கேட்காம இது நான் சொல்கிறேன், நான் சொல்கிறது கேளு அப்படின்னு நீ போய் வாலண்டியர் பண்ணி உன்னுடைய அறிவுரையெல்லாம் சொல்லாத. யார்கிட்ட விசுவாசம் வைக்கக்கூடாதோ அவங்கக்கிட்ட விசுவாசம் வைக்காத. இப்படிலாம் ஒரு அறிவுரையை திருதராஷ்டிரன் சொல்கிறார். இதுதான் பண்டிதனுடைய முதல் அடையாளம் அப்படின்னு புரிஞ்சுக்கோ. இதை நல்லா தீர்மானம் செய்து கொண்டு ஆரம்பித்த காரியத்தை நடுவிலேயே விடாமல் இருப்பது. எதுவுமே ஒரு காரியத்தை ஆரம்பிப்பான், செழிச்சு போடும், இல்லை தன்னால் முடியாதுங்கிற ஒரு அவநம்பிக்கை வந்துடும், விட்டுட்டு போடும். அதை பண்ண மாட்டான் அறிவாளி. ஏன்னா அவன் எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை புரிஞ்சுட்டோம். துணிஞ்சு இறங்குறான், இறங்கின பிறகு அப்புறம் என்ன. அதனால்
காரியத்தை நடுவில் விட்டு போக மாட்டான். காலத்தை வீணாடிக்க மாட்டான். ஒரு டைம், அதாவது இன்றைக்குமே நம்ம உடலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சத்ரு யார் அப்படின்னு சொன்னால், ஒரு சுபாஷிதம் சொல்கிறது, ஆலசியம் ஹி மனுஷியானாம் காரணம். அதாவது சத்ரு எது அப்படின்னா ஆலசியம்னா ஒரு மாதிரி சோம்பேறித்தனம். சரீரத்தோ மகான் ரிப்புகு. ஆலசியம் சரீரத்தோ மகா ரிப்புகு, உடல்லே இருக்கக்கூடிய ஒரு எதிரி இந்த சோம்பேறித்தன்மை. அதனால் அந்த சோம்பேறித்தன்மை இருக்க மாட்டான். எதிரியை எவனா வளர்ப்பானோ அறிவாளியாக இருக்கிறவன். அதனால் சோம்பேறித்தன்மை இல்லாமல் இருப்பான். எப்போதும் மனசு எப்போதுமே அலபாயும். மனசுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா சஞ்சலமானது. நிச்சயப்படுத்தி கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா எந்த ஒரு கருத்தையும் புத்தி. அந்த புத்தி எப்படி நிச்சயப்படுத்தக்கூடிய சக்தி படைத்தது என்று சொன்னால் அறிவு. அந்த அறிவு எப்படி சேகரித்தது? படிப்பதனால் அறிவு, பிற குருமார்களிடமிருந்து பெற்றதினால் அறிவு, அனுபவத்தினால் பெற்ற அறிவு, இத்தனையும் சேர்த்து வச்சுருக்கு இல்லையா அந்த புத்தி, ஸ்டோரேஜில் வச்சுருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி இது அட்வைஸ் பண்ணுது மனசுக்கு. அதனால் மனசுங்கிறது சஞ்சலமாக இருந்தாலும் புத்தியை கேட்டுட்டு எவன் ஈடுபட்டு செயலில் ஈடுபடுகிறானோ அவன்தான் அறிவாளி. அப்புறம் அவருடைய நடத்தை முறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, பெரியவர்கள்லாம் செய்யக்கூடிய காரியங்களில் இவனும் செய்வான். இன்றைக்குமே நம்ம பாராட்டப்படணும்னு சொன்னாலோ, நம்ம நன்மை அடையணும்னு சொன்னாலோ, நம்முடைய முன்னோர்கள் நமக்காக சொல்லி வைத்த நல்ல கருத்துக்களை எல்லாம் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இது. எத் எத் ஆச்சரதி சிரேஷ்டா தத்ததேவ இத்தரே ஜனா. பகவத்கீதை கிருஷ்ணனே சொல்கிறான். யார் நல்ல உயர்ந்த பண்புடையவனாக இருந்து கொண்டு அவன் என்ன செய்கிறானோ அதெல்லாம் ஒரு நல்லவர்களாக இருப்பவர்கள் பின்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்கிறோம். பின்பற்றணும் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால் அதெல்லாம் மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு செயல். அப்படி மேன்மையான செயல்களில் ஈடுபடுபவன், மேன்மையான கருத்துக்களை சம்பாதிப்பவன் அறிவாளி. தனக்கு நன்மை செய்பவர்களிடம் குற்றம் பார்க்க மாட்டான். அதாவது குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை இன்னொரு பழமொழி உண்டு இல்லையா? அப்போது யாராவது நமக்கு நன்மை செஞ்சால் அவங்ககிட்ட ஏதாவது ஒரு குற்றம் இருந்ததுனாக்கா அதெல்லாம் ரொம்ப அந்த குற்றத்தையே குடைந்து பார்த்து கொண்டிருப்பதுங்கிறது தப்பு. அது செய்ய மாட்டான் அறிவாளியாக இருக்கிறவன். அப்படி அப்போது குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, குற்றத்தை பார்க்காத அப்படின்னு டைரெக்டாக திருதராஷ்டிரன்கிட்ட சொல்லியிருக்கலாம். அப்படி அவர் அறிவாளியாக இருந்தால் அப்படி இருப்பான், இப்படி இருந்தால் அப்படி இருப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அப்படி இல்லை அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லுவது போல அறிவுரைகளை கூறுகிறான் உதிரன். இன்னொன்று, சில பேருக்கு தன்னை கௌரவப்படுத்தினா ரொம்ப பிரமாதமாக சந்தோஷமாக இருப்பான். தன்னை கௌரவப்படுத்தும் போது சந்தோஷம்னா அப்படி இருக்கும். அந்த சந்தோஷத்தை கூட பட மாட்டான் அறிவாளியாக இருக்கும். ஏதோ நம்மளை கௌரவப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கௌரவத்தையும் சாதாரணமாக அவர் சந்தோஷப்படுறதுன்னா ஒன்றும் ஓஹோன்னு நான் சந்தோஷங்கிறதே அப்படின்னு சொன்னேன் மனசில் இருக்கணும். ஆனால் அது வெளியில் காட்டிக்கிறது கிடையாது. அதனால் சந்தோஷப்படுறது இல்லை அப்படின்னாக்க சந்தோஷப்படுறதுலேன்னு அர்த்தம் இல்லை, அந்த சந்தோஷத்தை வெளியில் காட்டிக்கிறது. அப்படி சந்தோஷப்படாமல் இருப்பான். அதே மாதிரி அவமானம் வந்துடுது. ஏதோ ஒரு காரியம் பண்ணால் இவ்வளோ அறிவாளித்தனமாக பண்ணி கூட காரியம் ஒன்றும் மிஸ் ஆகிடுது, ஏதோ தவறாக போயிடுது, இல்லை அவனுடைய கர்மாவினால் அவனுக்கு ஒரு அவமானம் இப்படி நேர வேண்டும் என்கிற ஒரு இது நடந்திருக்கலாம். அந்த அவமானப்படும் போதும் அவன்
பருத்தியாரை பார்த்து எரிச்சல் பட மாட்டான். சரிதான், நான் அனுபவிக்க வேண்டிய ஒரு நேரம் என்று மனதால் ஏற்றுக்கொள்வான். அதேமாரி கங்கையில் இருக்கக்கூடிய மடு இருக்கு இல்லையா, அந்த மடுவை போல கலங்காதவனாக இருக்கும். இப்போ கங்கை இருக்குது, கங்கை போயிட்டுருக்கு, நெடுப்புற மடுன்னு ஒன்று பெருசாக இருக்கும், மணல் திட்டு மாதிரி பெருசாக இருக்கும். அது கங்கை மாட்டி சுற்றி சுற்றி போயிட்டுருக்கும் வழிய அந்த மணல் திட்டையோ மடுவையோ அதுக்கு தான் மடுன்னு பேர். அந்த மடுவை அது இன்னும் அழிச்சிட்டு போயிடாது, ஃபுல்லாக இருக்கும். அதை போல் எப்போதும் எவன் இருக்கானோ அவன் தான். அது சுற்றி அத்தனை அழிவுகள் வந்தாலும் தன்னை அழியாமல் பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்பவன் தான். அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படின்னார் திருக்குறளில். அதனால் நம்ம அழிவெல்லாம் போக்கக்கூடியது இது. அப்படி அழிவற்ற தன்மையோடு இருப்பதும் ஒரு பண்டிதன், அதாவது அறிவாளி. அதே மாதிரி வாக்கு வன்மை அவன்கிட்ட இருக்கும், தடையில்லாத வாக்கு வன்மை இருக்குமா அறிவாளியாக இருக்கன்ட்ட. அப்படின்னு நினைத்தோம் சட 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 சடன்னு பேசுவான். பேசுவது மாத்திரம் இல்லை, அர்த்தமுள்ளதாக பேசணும். அப்படி பேசுவோம். சும்மா ஏதோ அதில் வந்து அப்படி உளறல் இல்லை, நல்ல வாக்கு வன்மை அவன்கிட்ட இருக்கும். அவன் பேசுகிற போதே எல்லோரும் இப்படியெல்லாம் பேச முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படும்படியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பேச்சு இந்த அறிவாளிகிட்ட இருக்கும். அதே மாதிரி காலத்தை அனுசரித்து போகிற ஒரு தன்மை இருக்கும் அவன்கிட்ட. அது அவனுடைய அனுபவத்தில் வரும்போது தெரியும், இது காலம் அப்படி இருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு. அந்த காலத்தினுடைய போக்கை, காலத்தினுடைய கட்டாயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோசக்தி அவனிடத்தில் இருக்கும். அப்படி இருக்கவன் தான் அறிவாளி. அது இருக்கா உங்கள்கிட்டங்கிறத நீ சிந்தனை பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி திருதராஷ்டிரத்தை சொன்னார் உதுரர். தான் படிக்கிற கல்வி, ஒவ்வொருத்தரும் கல்வியை கற்கிறோம். அதனால் அறிவாளி எப்படி இருப்பான், தான் படிக்கிற கல்வி எப்படி இருக்கணும் அப்படின்னா, தனக்குன்னு ஒரு கொள்கையை வகுத்து கொண்டு அந்த கொள்கைக்கு ஒத்தபடியாக அவனுடைய கல்வி இருக்கணும். அதே மாதிரி பெரியவர்களுடைய முறையை மீறாமல் இருக்கணும். அதாவது பெரியவர்கள் சொன்னதை கேட்கணும்னு முன்னாடியே சொன்னோம். ஆனால் அவர்கள் ஒரு மரபையோ ஒரு முறையோ ஏற்படுத்தி இருந்தார்கள் என்று சொன்னால் அதை மீறாமல் இருக்கணும். மரபு மீறிய செயல்களில் ஈடுபடாமல் இருக்கணும். அப்படி இருக்கிறவன் தான் அறிவாளி அப்படின்னு சொல்லி அறிவாளியை பற்றி சொல்லி முடித்தார். அதுதான் பண்டிதன்னார். அந்த பண்டிதன்கிறத பற்றி சொல்லணுமா திருதராஷ்டிரனுக்குன்னா என்னென்னா, இப்பத்தனையும் சொன்னேன், இப்போதே நீ அறிவாளியா என்பதை நீ சிந்தித்துக்கொள். என்றைக்குமே ஒரு அறிவுரை சொல்லுகின்ற பொழுது, இன்று கூட குழந்தைகளுக்கு கூட நீ இப்படி நட அப்படி நட என்று வேதம் சொல்லுவது போல சொன்னால் அது மனதிலே பதியாது. அப்படியே பதிந்தாலும் எதற்காக வேண்டாத கேள்விகளுக்கு இடம் கொடுக்கும். எதிர்மறையான எண்ணங்களை தான் தோற்றுவிக்கும். எதுக்காக நான் இப்படி செய்ய வேண்டும் என்று கேட்கும். அது இல்லாமல் இப்போ ஒரு அறிவாளின்னு அப்படி இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு எண்ணம் வரும். என்ன வரும் அப்படின்னா, நம்ம அப்படி இருக்கோமா, அதில் எத்தனை % நம்ம எம்ஆர் இருக்கோம், இன்னும் இதில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழிவகைகள் உண்டா, நம்ம அதுமாரி நடந்து பார்ப்போமே என்கின்ற எண்ணத்தை தூண்டுகின்ற வகையிலே அமைவது தான் விதுரனுடைய நீதி. இதை வாழ்க்கையில் அனுபவத்தில் கொண்டு வரணும் ஒவ்வொருவரும். அதற்காகத்தான் இந்த விதுர நீதியை வந்து ஒரு முக்கியமான ஒரு உபதேசமாக சொல்லப்பட்டிருக்கிறது மகாபாரதத்தில்.